ஐபிஎல் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் 47 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதனை பார்த்து குஷியான சிஎஸ்கே ரசிகர்கள் தங்களது அணியே வெற்றி பெற்றது போல சமூக வலைதளங்களில் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், சென்னை சேப்பாக்கத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதிய போது சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வியை தழுவியது. அப்போது எரிகின்ற தீயில் எண்ணெயை ஊற்றியது போல அமைந்தது சன்ரைசர்ஸ் அணி வீரர் இஷான் கிஷனின் செயல். போட்டி முடிந்ததும் சிஎஸ்கே ரசிகர்களை பார்த்து விசில் அடித்ததோடு வீட்டுக்கு கிளம்புங்கள் என்றவாறு சைகை செய்தார். இதனால் கடுப்பாகி போன சிஎஸ்கே ரசிகர்கள் கர்மா சும்மா விடாது என பதிவிட்டு காத்திருந்தனர். இந்த நிலையில்தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தோல்வியை தழுவியதால் விசில் அடித்ததால் குஜிலி வஸ்து பண்ணி அனுப்பிவிட்டதாக கலாய்த்து வருகிறார்கள். அதிலும் கடைசியாக வந்தார் விநாயக் என்பது போல அல்லாமல் முதல் ஆளாக வந்த 15 வயது சிறுவன்தான் பெரிய வேலையை பார்த்து விட்டான் என்பது போல சூரியவன்ஷி மரணடி அடித்து 29 பந்துகளிலேயே 97 ரன்கள் குவித்து கதிகலங்க வைத்தார். சிறுவன் சூரியவன்ஷி இஷான் கிஷனின் தலையில் குட்டுவது போலவும் அதனை அருகில் நின்று சிஎஸ்கே ரசிகர்கள் வேடிக்கை பார்ப்பது போலவும் மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். அதேபோல பருத்தி வீரன் படத்தில் கார்த்தி ஒரு சிறுவனை அழைத்து அடிக்க வைப்பது போல சிஎஸ்கே ரசிகர்கள் சூரியவன்ஷியை அழைத்து வந்து இஷான் கிஷனின் தலையில் குட்ட வைப்பது போலவும் மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். மற்றொரு மீம்ஸில் அண்ணே இவன் அடிச்சு விளையாட ஆசையா இருக்குன்னே என சூரியவன்ஷியும் ரியல் பராக்கும் ஆசையோடு கேட்க இஷான் கிஷனை பார்த்து அடிச்சு விளையாடுங்க என ஜடேஜா சொல்வது போலவும் எடிட் செய்திருக்கிறார்கள். கலாபவன் மணி குழந்தைகள் விளையாடும் பொருளை 2 பேரிடம் கொடுத்து இப்படியே பிபி ஊதுங்க என சொல்லும் சீனில் இஷான் கிஷன் மற்றும் எஸ்ஆர்எச் கேப்டன் கமின்ஸிடம் சூரியவன்ஷி விளையாட்டு பொருளை கொடுத்து இப்படியே பிபி ஊதிக்கொண்டே போங்க என்பது போல மீம்ஸ் போட்டது பார்ப்பவர்களை குலுங்க குலுங்க சிரிக்க வைத்துள்ளது. ஜெமினி ஸ்டுடியோ பொம்மைங்க இப்படித்தான் ஊதும், இப்படி ஊதிக்கிட்டே போங்க போங்க. தெலுங்கு படத்தில் கும்பலாக அமர்ந்திருக்கும் போது சிறுவன் துப்பாக்கியால் சுட்டபடி ஓடி வருவதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அலறி அடித்து ஓடுவது போல சூரியவன்ஷி துப்பாக்கியோடு வரும்போது ஆர்சிபி, எஸ்ஆர்எச், ஜிடி அணிகள் தெரித்து ஓடுவது போலவும் மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். இன்னொரு பக்கம் தமிழ், தெலுங்கு சினிமாவையெல்லாம் தாண்டி ஹாலிவுட்டில் துப்பாக்கியை போல குழந்தையை தூக்கிக் கொண்டு எதிரிகளை துவம்சம் செய்வது போலவும் சூரியவன்ஷிதான் அந்த குழந்தை என்பது போலவும் எடிட் செய்திருக்கிறார்கள். இப்படி பலர் சூரியவன்ஷியை பாராட்டியும் இஷான் கிஷனை கலாய்த்தும் மீம்ஸ் போட்டு வருவது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அதேபோல சுப்மன் கில் சிஎஸ்கேவை கலாய்த்து புகைப்படங்கள் வெளியிட்ட நிலையில் முதல் குவாலிஃபயர் போட்டியில் ஆர்சிபி அணியிடம் குஜராத் அணி தோற்றதால் சுப்மன் கில்லையும் சேர்த்து சிஎஸ்கே ரசிகர்கள் கலாய்த்து வருகிறார்கள். மேலும் வருகின்ற போட்டியில் குஜராத் அணி ராஜஸ்தான் அணியை வென்றால் குஜராத் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.